ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குற பொருட்கள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸு, இமேஜ், பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான். நல்ல தாமரைப்பூ டிசைனில் இருக்கிற மாதிரியான விளக்கு. சுற்றிலும் ஒரு 11 தாமரைப்பூ இருக்க மாதிரி 11 விளக்கு இருக்குது. ஒவ்வொரு தாமரைப்பூலையும் சென்டரில் இருக்கிற இதில் விளக்கு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சென்டரில் கிண்ண மாதிரியும் இருக்குது. அதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்னொரு பெரிய குத்து விளக்கு மாதிரி சென்டரில் வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு சாமி சிலை மாதிரி வச்சு டெக்கரேட்டிவாக வச்சுக்கலாம். நல்ல விளக்கு வந்து கனமான விளக்குங்க. வெயிட்டும் ஹெவி வெயிட்டு. திக்னஸ் பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுவுமே வந்து மொத்த திக்னஸே வந்து ஒரு 5 mm 6 mm இருக்கக்கூடியது. அரை சென்டிமீட்டர் இருக்கக்கூடியது. ஹைட்டு வந்து உங்களுக்கு 1.5 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. லென்த்து வந்து 9 இன்ச்சு லென்த்து. மொத்தம் 11 விளக்கு இருக்குது. அதில் சுற்றிலும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. சென்டரில் நம்ம ஒரு சிலையோ இல்லை ஒரு சின்ன குத்து விளக்கோ வச்சுட்டு நம்ம அந்த விளக்கம் பொறுத்து இந்த இது சுற்றிலும் பொருத்தினோம்னா நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கார்த்திகை தீபத்துக்காக வித்தியாசமான விளக்கு பார்க்கவும் எடுத்துகிட்டு வந்தது தான். இந்த பீஸ் வந்து 4900 விலைக்கு கொடுக்குறேங்க. இப்போ பார்க்கும்போது தெரியாது, பட் தொட்டு தூக்கி பார்த்தோம்னா தெரியும் ஹெவி வெயிட்டாக உள்ளது. அடுத்ததாக பார்க்கறது செங்காலிப்பில் ஒரு மரத்தில் உள்ள ஒரு படி தான். அந்த மரக்கா ஷேப்பில் இருக்க அதிகமாக அந்த மாதிரியான படி ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. எப்பயாவது தான் கிடைக்கிது. கிடைக்க வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். இது வந்து 3.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. இது கருங்காலி வெரைட்டியோடு சேர்ந்தது தான். இது 1800 விலை கொடுக்குறேன். 1800ங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்த பக்கத்து தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பெட்டி தான். ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி. நல்ல பாதம் வச்சு நல்லா இருக்குது. முழுக்க பர்மா தேக்கு. இதெல்லாமே சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு உள்ளது. ஹைட் வந்து 3 இன்ச்சு தான். சின்னதாக ஏதாவது பொருள்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 800 விலை கொடுக்குறேன். 800 ரூபா. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பாக்ஸு. இது வந்து ஒரே மரத்தில் உள்ள குடஞ்சே பாக்ஸ் செஞ்சுருக்காங்க. அது கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு மூடி. வெளியில் பெயிண்ட் பண்ணியிருக்கு. உள்ள ஆனால் அது தேக்கு மரங்கிறது பார்த்தாலே தெரியும். இது 1700 கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு இருக்குது. எதுவும் நம்ம பொருள்லாம் வச்சு பீரோவில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்திக்கலாம். மரத்தில் இன்றைக்கி பாக்ஸ் கரெக்டாக மூடியோடு கிடைக்கிறதுங்கிறது எப்பயாவது தான் கிடைக்கிது. அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குண்டா. சின்ன சைஸ் குண்டா, பட் அதுக்கு கூட அழகாக வரும்பு மடக்கி கிளிக்காமல் குத்தாமல் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம பூஜை ரூமில் தீர்த்தம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்ன வேணாலும் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் பளபளப்போடு இருக்குது. 600 ரூபாங்க. அது 600 விலை கொடுக்குறேன். 3 இன்ச்சு சைஸ் உள்ளது. அடுத்த பக்கத்து வெள்ளை பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு காவடி சொம்புன்னு சொல்கிறது. இது பார்க்க சுத்தமாக அப்படியே வெள்ளி மாதிரியே இருக்கும். எப்பயாவது தான் கிடைக்கும். இது சைஸ் வந்து 3.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. ஒரு 200 ml கிட்ட தண்ணி பிடிக்கும். நம்ம இதுவுமே பூஜை பர்பஸ்க்கு தீர்த்தம் வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சைடு 1400 விலை கொடுக்குறாங்க. 1400. இதில் தமிழ்லேயும் எழுதி ஒரு இனிஷியல், இங்கிலீஷ்லேயும் ஒரு இனிஷியல் போட்டிருக்கு. இதெல்லாம் இப்போ செய்கிறது கிடையாது. ரொம்ப வருஷம் பழமையானது. ஆனால் பார்க்க வந்து புத்தம் புதுசாக இருக்கும். 1400 அந்த சொம்பு, வெள்ளப்பித்தளை சொம்பு. அடுத்ததாக பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வெண்ணச்சட்டி தான். வெண்ணச்சட்டியும் கிடைக்க நம்ம போட்டுட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கு சைஸ் 5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் உள்ளது. ஒரு 1.5 லிட்டர் கிட்ட தண்ணி பிடிக்கக்கூடியது. 1300 விலைக்கு கொடுக்குறேங்க. 1300. அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை தட்டு மாதிரி இருக்கக்கூடிய, அந்த சைடு வந்து இது மரவத்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜை தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு 4 கிண்ணமும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வரும்பு வந்து மடக்கி விட்ருப்பாங்க. அந்த இது வந்து இப்போ இந்த சைடு வந்து மரவத்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 கிண்ணத்தோடு சேர்த்து ஒவ்வொரு கிண்ணமுமே வரும்பு மடக்கி விட்ருக்கோம். ஏதாவது விசேஷங்களுக்கு சந்தனம், குங்குமம், விபூதியெல்லாம் வச்சு அப்படியே அந்த தட்டோட வைப்பாங்க. சாஸ்திரத்துக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இது வந்து அந்த கிண்ணம் நான் ஒரு தட்டும் பூஜை பிளேட்டும் அதோட ஒரு 4 கிண்ணமும் சேர்த்து 1900 விலை கொடுக்குறேங்க. சைஸ் மரவத்தட்டோட அந்த தாம்பாளத்தோட சைஸ் வந்து 1.25 இன்ச்சுக்கு 8.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. கிண்ணம் வந்து 2 இன்ச்சு இருக்கக்கூடியது. வாஷ் பண்ணால் நல்ல பளபளப்பாக இருக்கும். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக புழங்காத பீஸ் தான். அடுத்ததாக பார்க்குறது ஒரு புடி வச்ச தூக்கு. இது செஞ்ச வாக்கில் அப்படியே புதுசாகவே இருக்குது. அந்த காலத்தில் உள்ள பீஸு, ஆனால் ஃப்ரெஷ் பீஸாக புது ஈயத்தோட நல்ல பளபளப்போடு இருக்கக்கூடியது. 2 பீஸ் ஒரே மாதிரி கிடைக்கவும் வாங்கிட்டு 2 ஒன்றா போட்டிருக்கேன்.
இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து 5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் உள்ளது. இது அடுத்ததாக பார்க்குறதும் 5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. 1/2 இன்ச்சு அகலம் மட்டும் குறையும், மற்றபடி பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது தான். இது வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்தோம்னா ரேட்டு கூட வரும்னா சில பொருட்களை நம்ம சேர்த்து போடுறோம். அது பெருசு வந்து 1500னும் சின்னது வந்து 1400னும் கொடுக்குறேன். ரெண்டும் சேர்த்து 2900 விலை கொடுக்குறேங்க. ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்ம கிச்சனில் எதுவும் பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தா பார்க்குறது பித்தளையில் உள்ள அடுக்கு செட்டு தான். இந்த அடுக்கு செட்டும் அந்த காலத்தில் உள்ள அடுக்கு செட்டு இப்போ உள்ளது கிடையாது. எதை வச்சு இந்த அடுக்கு ஒரு குண்டான நம்ம கையால் தூக்கி பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் இந்த காலத்து இப்போ உள்ள பாத்திரம் இல்லைன்னு. அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், ஹெவி வெயிட் இந்த அடுக்கு செட்டு. இந்த 5 பீஸும் சேர்த்து உங்களுக்கு 4900 விலை கொடுக்குறேங்க. ஒரு இது வந்து ஹைட் வந்து பெருசு வந்து 5.5 இன்ச்சுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 4 இன்ச்சு வரைக்கும் வரும். கரெக்டாக அவ்வளோ அக்யூரேட்டாக ஒன்றுக்குள்ளே ஒன்று பொருந்துற மாதிரி இருக்கும். 5 பீஸு நான் வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்ல பளபளப்போடு இருக்கும். அந்த காலத்து பொருள் இது. வெயிட் ஹெவி வெயிட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது. 4900. அடுத்து பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி தான். இதுவும் இந்த பீஸ் ரேட்டுக்கு தான் அங்கே வாங்க முடியுது. இந்த மாதிரி பொருட்களை நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க. கடைக்கு போட்டுட்ருக்கேன். 1700 விலை கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 5.5 இன்ச்சு ஹைட்டு. பாக்ஸ் வந்து ஸ்கொயர் பாக்ஸு 4.5 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு உள்ள ஸ்கொயர் பாக்ஸு 1700 விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது ஒரு மீனாட்சி அம்மன் சிலை தான். 5 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடிய ஒரு சிலை. நல்ல திருவாச்சியோட கீழே இருக்க பீடத்தோட கிளியை கையில் இந்த வாக்கில் அம்மன் திருத்தமாக நல்லா தெளிவாக இருக்கிறாங்க. 1400 விலை கொடுக்குறாங்க. 1400. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு முருகன் சிலை. கார்த்திகைக்காக முருகன் சிலை கிடைக்கவும் போட்டிருக்கேன். நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது. மேலே யாழியோட திருவாச்சியோடு இருக்காங்க. முருகன் வந்து அழகாக வேலும் மயிலுமோட ரொம்ப அம்சமாக இருக்காங்க. சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 1.25 அடி இருக்குது உயரம். அகலம் குறுக்கு பார்த்தோம் 1.25 அடி உயரத்துக்கு 7 இன்ச்சு அகலம் 7 இன்ச்சு. அதே உங்களுக்கு சைடோட அகலம் அப்படின்றத பார்த்தோம்னா 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு இருக்கும். 2.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. இன்றைக்கி மர சிற்ப வேலைப்பாடெல்லாம் செய்கிறதுக்கு செய்கூலியே கூட வந்துடுதுங்கிற மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து முழுக்க திருத்தமாக இருக்கக்கூடியது, முழு சிற்பமாக இருக்கக்கூடியது. இது இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 5900 விலை கொடுக்குறேங்க. 5900. அடுத்ததாக பார்க்குறது மங்கு பொருட்கள் தான். இதில் இன்றைக்கி பார்க்குறது ஃபுல்லாகவே எல்லாமே ஒரே மாதிரி கலராக இருக்கதா செட்டாக போட்டிருக்கேன். தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். இது மாதிரி சில கிடைக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு வீடியோக்கும் வித்தியாசமாக காமிச்சு போடணுங்கிறதா பார்த்து எடுத்துகிட்டு வந்து தான் போட்டுட்ருக்கோம். இது ஃபஸ்ட்டு பார்க்குறது 2 பவுல் தான். நல்ல பெரிய சைஸு மாவெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரியான சைஸ் தான் இது. இது வந்து உங்களுக்கு 4.5 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு உள்ளது. 2 பீஸ் ஒரே மாதிரி, உள்ளேயும் ஒரே வெளியிலையும் ஒரே கலரு. ரெண்டும் 2200 அந்த கொடுக்குறேங்க. ஒரு பீஸ் 1500, ரெண்டையும் சேர்த்து தான் கொடுக்குறேன். 2200 அந்த பீஸு. அடுத்ததாக பார்க்குறது ஒரு 2 சைடும் புடி வச்ச மாதிரி மூடியோடு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். இது வந்து 2.5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. இன்றைக்கி எல்லாமே ரெட் கலர் மெரூன் கலரில் இருக்க மாதிரியே எடுத்து போட்டிருக்கேன். இதில் வந்து மேட் இன் செக்கோஸ்லோவாக்கியன் அதிலே பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். அந்த அங்கேருந்து வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்த மங்கு பாத்திரங்க தான். இது 1700 விலை கொடுக்குறாங்க. 1700. அதுலேயே அடுத்து அதே இதிலே பெரிய சைஸ். இது பெரிய சைஸாக இருந்தாலும் சின்ன சைஸாக இருந்தாலும் சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து ரேட் ஒரே மாதிரி தான் வரும். அந்த சின்ன சைஸும் 1700, இந்த பெரிய சைஸும் 1700. இது வந்து உங்களுக்கு 6 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு இருக்கக்கூடியது. அதுலேயே அடுத்ததாக பார்க்குறதும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். இது 6 இன்ச்சுக்கு 7.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. நம்ம மாவோ இல்லை எதுவும் சாப்பாட்டு பொருட்களோ டைனிங் டேபிள் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது 1500. அந்த மங்கு வந்து 1500 விலை கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 7.25 இன்ச்சு. இது 1500. எல்லாமே நல்லா இருக்கு. இன்றைக்கி பார்த்துருக்க பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.